வியூவர்ஸ், வெல்கம் டு மேடம் குக்ஸ் அலாட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செஞ்சோன்னு பார்த்தோங்க, அது கொரியன் ஸ்டைலில். அதே மாதிரி இன்றைக்கி கொரியன் ஸ்டைலில் நான்வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். எப்பவுமே நீங்கள் எந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதா இருந்தாலும் இரும்பு கடாய் இல்லைனா ஓக் இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லெட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா வரும். இப்போது இந்த ஸ்கில்லெட்டில் 1.5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடு பண்ண போகிறோம். எண்ணெய் சூடானதும் இதில் க்யூப்ஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிற மட்டன் பீஸை போட்டுக்கலாம். இதில் ப்ரான்ஸு, ஃபிஷ்ஷு, சிக்கன், உங்களுக்கு பிடிச்ச எந்த மீட் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மட்டன் பீஸை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் மிளகுத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டையை உடைச்சிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதாங்க ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுற சீக்ரெட், நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கறி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வெஜிடபிள்ஸாக போட்டுக்கலாம். 1/4 கப் பட்டாணி போட்டுக்கோங்க, 1/4 கப் கேரட். இது ரெண்டுத்தையும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பட்டாணி அப்புறம் கேரட் ஓரளவுக்கு குக் ஆனதும் 1/4 கப் குடமிளகாய் சேர்த்துக்கலாம், 1/4 கப் வெங்காயம், 1/2 கப் பட்டன் மஷ்ரூம் காளான் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். இப்போ பாருங்கள், வெஜ்ஜீஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா க்ரன்ச்சியாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்து நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு, அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒருவேளை ஸ்டார்டிங்கில் நம்ம இஞ்சி பூண்டு போட்டு ஃப்ரை பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஓவர் குக் ஆகிடும். அதுவும் நம்ம ஸ்கில்லெட்டில் செய்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா வரும். ஒரு முறை இந்த ஸ்டெப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 2 கப் சாதம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் நீங்கள் ரைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்து நம்ம ரெடி பண்ணி பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா எக்கோட மிக்ஸ்சர், இப்போது அதை ரைஸ் மேலே அப்படியே ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அந்த ஃப்ரைட் ரைஸோட டெக்ஸ்சரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கொரியன் சில்லி பேஸ்ட் கிடச்சிதுன்னா அதை ஆட் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு அதுதாங்க ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கலந்து எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இமீடியட்டாக இந்த ஃப்ரைட் ரைஸ் மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மொசரெல்லா, செட்டார், பர்மேசன் எந்த சீஸ் வேணாலும் திருவிக்கலாம். அடுத்து வாங்க சன்னி சைடப் ரெடி பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக உப்பை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. நாம் ரெடி பண்ண சன்னி சைடப்பை எடுத்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மேலே பொறுமையாக வச்சுடுங்க. கடைசியாக வெள்ளை எள்ளு அப்புறம் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தாடோட கார்னிஷ் பண்ணிட்டோம்னா டெலிஷியஸான கொரியன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.
டிஃப்ரெண்ட்டான கொரியன் ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னுட்டு நம்ம சேனலில் இன்றைக்கி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேங்க. இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வேறு ஏதாச்சும் ரெசிபி நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா அதை கூட நம்மளோட ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.